ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி மதியான என்னோடய ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. சாதம் கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதனால் கருணக்கிழங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை வேக வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? காலைல செஞ்ச சேமியா கூட மீதி இருக்குது. கேபி ஸ்கூல் போயிருக்கான். அவன் வந்ததும் சேமியா தான் கேட்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அது ரெடியாக இருக்குது. அவனும் வந்து சாப்பிட்ருவான். இப்போ டைம் வந்து 12 ஆகிட்டு கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவரில் இந்த வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். சைடிஷ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பளம் மட்டும் தான் பொரிச்சுக்க போகிறேன். ஆல்ரெடி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தானே, அந்த கருணக்கிழங்கே சைடிஷாக வச்சுக்கலாம். அப்புறம் அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சுது. யாராவது முட்டை கேட்டாங்கன்னா முட்டை போட்டு கொடுத்துக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இதெல்லாம் டக்குன்னு எல்லா வேலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதே எண்ணெயில் அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைனாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டேன். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸில் குழம்பு ரெடி. ஏன்னா எல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு முட்டை பாயில் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதுவும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு பை சைடாக அதுவும் அவிய போட்டுட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். 1 ஹவரில் நான் வேலையை முடிச்சிட்டேன். 12 ஸ்டார்ட் பண்ணேன். 1 போல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். சாதம், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, முட்டையும் பாயில் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் அப்பளம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.